எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? நில், கவனி, செயல்படு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, உயிருள்ள எங்கள் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை உம்முடைய நெறிமுறைகளின்படி வழிநடத்த உமது வார்த்தைகளை கொடுப்பதற்காக நன்றி. உம்மை துதிப்பதற்கு நேரம் ஒதுக்குவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு கருத்தை சிந்திக்க வாய்ப்பு அளித்திருப்பதற்காக நன்றி. தகப்பனே, செல்வர்கள் விண்ணகத்தில் நுழைவது மிக கடினம் என்று சொல்லி இருக்கிற இயேசுவினுடைய போதனைகளை இன்றைக்கு நாங்கள் சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் செல்வத்தை மையப்படுத்தாதபடி, இந்த உலக செல்வாக்கை மையப்படுத்தாதபடி, எப்பொழுதும் தேவனாகிய உம்மை மையப்படுத்துகின்ற ஞானத்தை, இறை நம்பிக்கையை தகப்பனே எங்களுக்கு கொடுப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. எவ்வளவு செல்வமும் எங்களிடம் இருக்கலாம், ஆனால் அவைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பிறர் நலம் கருதி செயல்பட, எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்ள, வெறுமனே செல்வத்தை சேர்ப்பதல்ல, மாறாக அவைகளை பயன்படுத்த வேண்டிய முறையிலே நாங்கள் பயன்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த தேவனே எங்களுக்கு வரம் அருள்வீராக. இந்த மன்றாட்டுகளை உமது அன்பு மகனும் எங்கள் நேச ஆண்டவருமான இயேசுவின் தூய பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம் 24 27 இறை வாக்கு முடிய. இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிக கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, ஒரு பணக்காரன் விண்ணரசில் நுழைவது மிக கடினம் என்று இயேசு குறிப்பிடுகிறார். இயேசு குறிப்பிடுகிற பணக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? லூக்கா நற்செய்தியிலே 12வது அதிகாரம் அதில் 17 முதல் 20வது வசனம் வரை ஆண்டவர் ஒரு பணக்காரனை பற்றி சொல்லுகிறார். அவன் தனக்கு நிறைய சேர்ந்து உள்ளது, 4 தலைமுறைகளுக்கு சொத்து உள்ளது, கவலை இல்லாமல் இருக்கலாம் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிறான். என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கே என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். என் நெஞ்சே, பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்லுவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பணக்காரர்கள் தான் விண்ணகத்தில் நுழைய முடியாது. இவன் பிறரை பற்றி நினைத்தே பார்க்கவில்லை. எல்லாம் தனக்கு, சுகம் தனக்கு, பாதுகாப்பு தனக்கு, உணவு தனக்கு, பல பொருள்கள் தனக்கு, எல்லாம் சுயநலம் மிகுந்த ஒரு பணக்காரன். அவன் விண்ணரசில் நுழைய முடியாது. அதே போல லூக்கா நற்செய்தியில 16வது அதிகாரம் அதில் நாம் பார்க்கிறோம். 19வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை
ஒரு பணக்காரன், ஒரு ஏழை லாசர், இவர்களை பற்றி ஆண்டவர் இயேசு ஒரு கதை சொல்லுகிறார். அதில் அந்த மனிதன் பாருங்கள், 19வது வசனம் சொல்லுகிறது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அச்செல்வருடைய மேசையிலிருந்து விடும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அது எதை குறிக்கிறது? அந்த பணக்காரனுக்கு இவனை ஏழையை பற்றி கவலையே இல்லை. அவன் விருந்தாடுவான், அவன் மகிழ்ச்சியுற்று இருப்பான், இன்புற்று இருப்பான். இந்த லாசரை பற்றி கவலை இல்லை. அப்படிப்பட்ட பணக்காரர்களுக்கு மையம் என்ன? சுயநலம்தான். அவர்களே அவர்களுடைய வாழ்க்கையின் மையம். அவர்கள் எவ்வளவு தூரம் செல்ல முடியும்? வசனம் நமக்கு சொல்லுகிறது. 19-20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த லாசரும் பணக்காரன் என்ற நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம். 22வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஏழை இறந்தால் வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வர் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார். The wealth of this world gets over with it, buried and buried. That is all. Whereas Lazarus, the poor man, was carried by the angels to the lap of Abraham. God bless you. Praise the Lord.